Hello students, welcome back to SapphireBlueChemspark. Let us start our today's session, the chapter Structure of Atom. Previous session la Rutherford atom model பார்த்தோம். Rutherford atom model la drawbacks discuss பண்ணோம். Rutherford model oda drawback என்னன்னா planetary model oda அதை compare பண்ண முடியாது. என்ன கேட்டா we are considering about the charged particles. அடுத்தது Rutherford electrons nucleus சுற்றி எப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கும் அதை பற்றி அவர் சொல்லலை. அடுத்தது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால எலக்ட்ரான்ஸை நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணிடும், அப்போ ஆட்டம்க்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது. இது எல்லாமே ரூதர்ஃபோர்டோட ஆட்டம் மாடலோட ட்ராபேக்ஸ். ஸோ இப்போ நாம் அங்கே எலக்ட்ரானை ஒரு பார்ட்டிக்கலாக மட்டுமே கன்சிடர் பண்ணி எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ நாம் எப்படி கன்சிடர் பண்ண போகிறோம்னா, ஒரு எலக்ட்ரானுக்கு பார்ட்டிக்கிள் நேச்சரும் இருக்குது, வேவ் நேச்சரும் இருக்குன்னு சேர்த்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பார்ட்டிக்கிள் நேச்சர் அண்ட் வேவ் நேச்சர் ரெண்டுமே ஒருத்தருக்கு இருந்ததுன்னா தட் பிஹேவியர் இஸ் செட் டு பி டியூவல் பிஹேவியர். ஸோ பார்ட்டிக்கிள் நேச்சர்னா இட் ஹாஸ் டு ஒபே சர்டன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த பார்ட்டிக்கிள். அட் த சேம் டைம் ஒரு பார்ட்டிக்கிளுக்கு வேவ் நேச்சரும் இருக்குதுன்னா அந்த பார்ட்டிக்கிள் வேவ் நேச்சருக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமோ அதையும் ஒபே பண்ணணும். ஸோ அதை தான் நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் டெவலப்மெண்ட்ஸ் லீடிங் டு த போஸ் மாடல் ஆஃப் ஆட்டம். ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வி ஆர் கோயிங் டு கன்சிடர் த டியூவல் கேரக்டர் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். வாட் டு யூ மீன் பை எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்? ஒரு வேவ், that wave possess both electrical component as well as the magnetic component. இரண்டு காம்போனண்ட்டும் அந்த வேவ் தன்கிட்ட வச்சிருந்ததுன்னா அதை நாம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனுடைய அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு என்ன கேரக்டர் இருக்குன்றோம்? டியூவல் கேரக்டர். அதுதான் the first point, டியூவல் கேரக்டர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா. அட்டாமிக் ஸ்பெக்ட்ரானா என்ன? we have electrons in an atom. இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணோம்னா இட் கேன் பி குவான்டைஸ்டு அப்படின்னா அதனுடைய லோயர் எனர்ஜி, அடுத்த ஹையர் எனர்ஜி, அதுக்கடுத்த ஹையர் எனர்ஜின்னு அதனுடைய எனர்ஜி குவான்டைஸ் ஆகிறப்போது தட் கேன் கோ ஃப்ரம் த லோயர் டு ஹையர் ஸ்டேட். அப்படி போகிற போது தே கேன் எமிட் த ரேடியேஷன்ஸ். அதை நாம் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸாக கன்சிடர் பண்ணுற போது வி ஆர் கெட்டிங் த ஸ்பெக்ட்ரா. அண்ட் வென் இட் இஸ் கன்சிடர்ட் ஃபார் அன் ஆட்டம் தென் இட் இஸ் செட் டு பி அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா. ஸோ அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா அப்படின்றது குவான்டைஸ்டு எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல்ஸ் இன் ஆட்டம். குவான்டைஸ்டு, வாட் டு யூ மீன் பை குவான்டைஸ்டு? குவான்டைஸ்டு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் எனர்ஜி லெவலில் இருக்கிற போது அந்த எலக்ட்ரான் தன்கிட்ட வச்சிருக்கக்கூடிய த டிஸ்க்ரீட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிக்கு பேர் தான் குவான்டைஸ்டு எனர்ஜின்னு பேர். இந்த எனர்ஜியை ஸ்மால் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லலாம். தட் இஸ் செட் டு பி குவாண்டா. ஸோ வி ஆர் கோயிங் டு கன்சிடர் தட் டியூவல் கேரக்டர் அண்ட் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா. ஸோ லெட் அஸ் கன்சிடர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். ஸோ வாட் ஐ செட்? A wave that can possess both magnetic field as well as the electric field. அப்போ இதுதான் the direction of propagation of the wave. அதை நம்ம propagation அப்படின்னு சொல்கிறோம். You can find the two wave form, one in blue color, the other one in black color, and both of them you can find out they are perpendicular to each other. அப்போ one of the wave form that possess that electric field, the other one that has magnetic field component. So one of the wave that possess electric field component, the other one that possess magnetic field component. அப்போ ஒரு வேவ்க்கு both of the componentum present ஆகி இருக்கு. at the same time அவங்க எப்படி இருக்காங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் perpendicular-ஆக இருக்காங்க. and when they propagate along the axis, அந்த axisலையும் both of the waves are perpendicular to each other. அப்படி இருந்ததுன்னா அதை நாம் என்னென்னு சொல்கிறோம்? தட் இஸ் செட் டு பி எ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் சொல்கிறோம். எப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் கிடைக்கும் அப்படின்னா வென் எ சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் இஸ் ஆசிலேட்டிங். ஆசிலேட்னா என்ன? அதனுடைய மீன் பொசிஷன்லேருந்து டு அண்ட் ஃப்ரோ மோஷனுக்கு போயிட்டு வரதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஆசிலேட்டிங்னு சொல்லுவோம். அப்போது ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை ஆசிலேட்டிங் சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ். ஸோ இங்கே charged particles oscillate ஆற போது that produces the electric
field and the magnetic field, and those fields are perpendicular to each other. Not only perpendicular to each other, and they are also perpendicular to the propagation of the wave. And the wave propagate பண்ற axisக்கும் எப்படி இருக்கும், அது perpendicular-ஆ இருக்கும். இதுதான் first point for the wave nature of electromagnetic radiation. Then in the wave travel பண்றதுக்கு it does not require any medium. அதே நமக்கு வாட்டர் வேவோ சவுண்ட் வேவோ இருந்ததுன்னா that requires medium. ஒரு மீடியம் இருந்தால் தான் சவுண்ட் வேவ் ட்ராவல் பண்ணும், வாட்டர் வேவும் ட்ராவல் பண்ணும். ஆனால் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த மீடியமும் தேவை கிடையாது. அட் த சேம் டைம் இவங்க வேக்யூமில் கூட என்ன செய்வாங்க, மூவ் பண்ணுவாங்க. that can propagate. அப்போ வேக்யூம்னா வெற்றிடம், அங்கேயும் these waves that can travel. அடுத்தது, what are the different types of electromagnetic radiation? We have several electromagnetic radiation. அந்த ரேடியேஷனுக்கு டிஃபரண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. டிஃபரண்ட் யூனிட் வழியாக அதை நாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒன்று ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம், அல்லது வேவ்லெங்க்னும் சொல்லலாம். இப்போ ஃப்ரீக்வன்சின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி 10⁻⁴ 10⁻24 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். அதே ஃப்ரீக்வன்சிக்கு பதிலாக நான் வேவ் லெங்க்த்தில் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை மெஷர் பண்ணுறேன்னா அங்கே 10⁻⁻16 10⁻8 மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ இது நம்ம அப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை ஃப்ரீக்வன்சின்ற ஃபார்ம்லையும் எடுத்துக்கலாம், அல்லது we can take it இன்டையர் வேவ் லெங்க்னும் எடுத்துக்கலாம். 10⁻⁴ 10⁻24 ஹெர்ட்ஸ் வரைக்கும் உள்ள டிஃபரண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸை நாம் கம்பைல் பண்ணுற போது we are getting எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமோட ஃப்ரீக்வன்சி 10⁻⁴ 10⁻24 ஹெர்ட்ஸில் சொல்லலாம், அல்லது அதோட வேவ்லெங்க்த்தில் எடுத்துக்கிட்டோம்னா 10⁻⁻16 10⁻8 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் காமா ரே டு லாங் ரேஞ்ச் வேவ்ஸ். காமா ரேன்றது தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணக்கூடியது. காமா ரேக்கு அப்புறம் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் இருக்கும், தென் அல்ட்ரா வயலட் ஸ்பெக்ட்ரம், ஆஃப்டர் தட் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரம் இருக்கும். இந்த அல்ட்ரா வயலட் ஸ்பெக்ட்ரமுக்கும் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரமுக்கும் இன்பிட்வீனில் தான் விசிபிள் ரீஜியன் இருக்கும். இந்த விசிபிள் ரீஜியனை தான் நம்மளால் பார்க்க முடியும். அதனுடைய வேவ் லெங்த் எதில் இருக்கும்னா 400 நானோமீட்டர் டு 750 நானோமீட்டருக்கு உள்ள இருக்கிறது தான் விசிபிள் ரீஜியன். அடுத்தது இந்த விசிபிள் ரீஜியன் ஐஆருக்கு அப்புறமா பார்த்தோம்னா மைக்ரோவேவ் ரீஜியன் இருக்கும். அதுக்கப்புறமா ஃப்ரீக்வன்சியில் வரக்கூடிய எஃப்எம் ஏஎம் வேவ்ஸ் இருக்கும். ஆஃப்டர் தட் வி ஹாவ் லாங் ரேஞ்ச் ரேடியோ வேவ்ஸ் இருக்கும். ஸோ இதை தான் நாம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். வி செட் the electromagnetic radiation ஃப்ரீக்வன்சிலையும் சொல்லலாம், அல்லது லாம்டாலையும் சொல்லலாம்னு சொன்னோமா. அப்போ ஃப்ரீக்வன்சிக்கும் லாம்டாக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொன்னால், the frequency of electromagnetic radiation is inversely proportional to the wavelength of the electromagnetic radiation. அப்போ nu is inversely proportional to lambda. To remove the proportionality we can introduce the constant. and the constant யாருன்னா nu equal to c by lambda, where c is said to be speed of the light. Then or we can write lambda equal to c by nu. அப்படி இல்லைனா we can write c equal to nu into lambda. அப்போ இந்த ரிலேஷன் என்ன சொல்லுது? When the electromagnetic radiation travels in vacuum, electromagnetic ray that can travel at the speed of the light. அப்போ electromagnetic wave ஒரு வேக்யூமில் ட்ராவல் பண்ணுற போது அது யாரோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும்? ஸ்பீட் ஆஃப் த லைட் அதில் ட்ராவல் பண்ணும். ஸ்பீட் ஆஃப் த லைட் நமக்கு என்ன தெரியும்? 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட்னு தெரியும். அப்போது மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட ஸ்பீடு யாருக்கு க்ளோசஸ்டாக இருக்கும்னா ஸ்பீட் ஆஃப் த லைட்டுக்கு க்ளோசஸ்டாக இருக்கும். ஓகே, லெட் அஸ் ஃபைண்ட் வாட் ஆர் த டிஃபரண்ட் யூனிட்ஸ் ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். ஸோ யூனிட் of lambda மீட்டரில் சொல்கிறோம். ஸோ nu is
proportional to 1 by lambda. இங்க நாம யூனிட்டை substitute பண்ணுவோம். nu equal to, so speed of light is given by the unit meter per second. Wavelength unit is meter. அப்போ meter cancelled. அப்போ frequency எந்த யூனிட்ல சொல்லலாம்? per second சொல்லலாம். or it is said to be hertz. hertz என்ற யூனிட்டையும் நாம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் லாம்டாவோட யூனிட்டை கால்குலேட் பண்ணணும். see here we can take unit of light என்ன மீட்டர் பெர் செகண்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்ன செகண்ட் பவர் மைனஸ் ஒன். செகண்ட் பவர் மைனஸ் ஒன் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் கேன்சல். அப்போ யூனிட் ஆஃப் லாம்டா இஸ் மீட்டர். the next one we can find what is wave number. wave number is ஒரு யூனிட் லெங்க்த்தில் எவ்வளவு நம்பர் ஆஃப் வேவ் லெங்க் இருக்குமோ அதுதான் அதனுடைய வேவ் நம்பர். அப்போ வேவ் நம்பர்னா நியூ பார் இஸ் ஈக்குவல் டு 1 by lambda. ஸோ 1 யூனிட் லெங்க் தட் கண்டெய்ன்ஸ் ஹவு மெனி வேவ் லெங்க் அதை தான் நியூ பார்னு சொல்கிறோம். அப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த நியூ பாரோட யூனிட் என்னவா மாறிடும்? 1 by meter and its unit becomes equal to meter power minus 1 ன்னு சேஞ்ச் ஆயிடும். then we can say what do you mean by frequency of the wave. வேவோட ஃப்ரீக்வன்சி அப்படின்றது ஒரு செகண்டில் ஒரு பாயிண்ட் வழியாக எவ்வளவு வேவ் கிராஸ் ஆகுதோ ட்ராவல் பண்ணுதோ அதை தான் நாம் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். அப்போது த நம்பர் ஆஃப் வேவ்ஸ் தட் பாஸ் எ கிவன் பாயிண்ட் இன் 1 செகண்ட், ஒரு செகண்டில் எவ்வளோ வேவ்ஸ் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி போகுது, தட் இஸ் செட் டு பி ஃப்ரீக்வன்சி. ஓகே, தட்ஸ் ஆல். தீஸ் ஆர் த டிஃபரண்ட் terms which are used to describe the electromagnetic radiation. இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தட் possess both particle character as well as wave character. அப்போ பார்ட்டிகிள் கேரக்டர்னா அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் என்னென்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒபே பண்ணணும், அதே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்க்கு வேவ் கேரக்டர் இருந்தால் என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அது ஒபே பண்ணணுன்றதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். particle nature of electromagnetic radiation. ஸோ ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு பார்ட்டிகிள் நேச்சர் இருக்குது அப்படின்றத நாம் ப்ரூவ் பண்ண போகிறோம். தட் இஸ் வேவ் தட் possess the particle character. ஸோ Plancks quantum theory, wave nature of electromagnetic radiation. So already we discussed electromagnetic radiation that possess both particle character as well as wave character. அப்போ ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்க்கு பார்ட்டிகிள் கேரக்டர் இருந்ததுன்னு சொன்னால் பார்ட்டிக்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அது ஒபே பண்ணணும். எதெல்லாம் பார்ட்டிகிள் கேரக்டரோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இஸ் பிளாக் பாடி ரேடியேஷன், இன்னொன்று ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியையும் ஒரு வேவ் சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா அந்த வேவ்க்கு என்ன நேச்சர் இருக்குன்னு சொல்லலாம்? பார்ட்டிகிள் நேச்சர் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு வேவாக பிஹேவ் பண்ணால் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியும் டைஃப்ராக்ஷன்ற ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. அப்போது ஒரு வேவ் அப்படின்னு சொல்கிற போது இட் ஹாஸ் டு ஒபே டைஃப்ராக்ஷன் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் தட் இஸ் கிவன் பை டைஃப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்டர்ஃபரன்ஸ் ப்ராப்பர்ட்டி. டைஃப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு வேவ் ட்ராவல் பண்ணிட்டு இருக்க போது அதோட பாத்தில் ஒரு அப்ஸ்ட்ரக்கிள் இருந்ததுன்னு சொன்னால் அது என்னாகும்னா அந்த வேவ் அங்கேருந்து பெண்ட் ஆகும். ஸோ த பெண்டிங் ஆஃப் வேவ் அரவுண்ட் ஆன் அப்ஸ்ட்ரக்கிள் அதை தான் நம்ம டைஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். அட் த சேம் டைம் இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன? இன்டர்ஃபரன்ஸ்ன்றது 2 or more வேவ் ஹேவிங் சேம் ஆர் டிஃபரண்ட் ஃப்ரீக்வன்சி. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வேவ் அவங்களுக்கு ஒன்று ஃப்ரீக்வன்சி சேமாக இருக்கலாம் அல்லது டிஃபரெண்ட்டாகவும் இருக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் கம்பைன் ஆன பின்னால் கிடைக்கக்கூடிய டிஸ்டர்பன்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, டியூ டு த இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் த 2 டிஃபரண்ட் வேவ்ஸ். அவங்களோட டிஸ்டர்பன்சஸை ஒரு அல்ஜிப்ராயிக் சம்மாவோ அல்லது வெக்டார் சம்மாவோ கொடுத்தோம்னா அந்த ப்ராப்பர்ட்டியை என்னன்னு சொல்கிறோம்? இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு வேவ்னா இட் ஹாஸ் டு ஒபே டைஃப்ராக்ஷன் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ். நமக்கு தெரியும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் வேவ் ஒன்லி. அப்போ அந்த வேவ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது? டைஃப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, இன்டர்ஃபரன்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. இப்போ நாம் என்ன ப்ரூவ் பண்ணணும்? நவ் வி ஆர் கோயிங் டு ப்ரூவ் த வேவ் that possess particle character. பார்ட்டிகிள் நேச்சர் இருக்குன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு
Three types of properties we have. One is black body radiation, the other one photoelectric effect, and the third one line spectra. First, let us take black body radiation. Black body na enna? ஒரு ideal body. அது என்ன பண்ணும்னா all kinds of frequencies of light absorb பண்ணவும் செய்யும், emit பண்ணவும் செய்யும். அதுதான் ஐடியல் பாடி. அப்போ ஐடியல் பாடினா we said electromagnetic radiation ஓட frequency 10 power 0ல ஸ்டார்ட் பண்ணி 10 power 24 வரைக்கும் இருக்குன்னு சொன்னோம். அப்போ அங்கே டிஃபரண்ட் வேவ்ஸ் இருக்குன்னு சொன்னோம். காமா ரே இருக்கு, எக்ஸ்ரே இருக்கு, அல்ட்ரா வயலட் இருக்கு, இன்ஃப்ராரெட் இருக்கு, மைக்ரோவேவ் இருக்கு. இது எல்லாமே டிஃபரண்ட் ஸ்பெக்ட்ரா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். அப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் இருக்கக்கூடிய ஆல் ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் வேவை ஒரு பாடினால் அப்சார்ப் பண்ணவும் முடியும், அதே ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிஃபரண்ட் ஸ்பெக்ட்ரல்ஸை எமிட் பண்ணவும் முடியும். அப்படின்னா அந்த பாடிக்கு பேர் ஐடியல் பாடின்னு பேர். ஸோ தட் ஐடியல் பாடி வென் அப்சார்ப்ஸ் எ ஹை ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட், அந்த அப்சார்ப் பண்ண லைட்டை திரும்ப எமிட் பண்ணதுன்னா தட் எமிஷன் ஆஃப் த அப்சார்ப்டு லைட் இஸ் கால்டு பிளாக் பாடி ரேடியேஷன். ஸோ த ரேடியேஷன் எமிட்டட் பை சச் ஐடியல் பாடி இஸ் கால்ட் black body radiation. For example, iron எடுத்துப்போம். ஒரு அயன் ராடை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு இது ஒரு டல் ரெட்டாக மாறும். இன்னும் ஹீட் பண்ணுறீங்க, ஹீட் பண்ணுறப்போ இன்டென்ஸ் ரெட்டாக மாறும். ஸோ ஒரு அயன் ராடை எடுத்து இனிஷியலாக ஹீட் பண்ணுற போது இட் டர்ன்ஸ் டு ரெட். அந்த ரெட் கலரோட இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்கும். ஸ்டில் யூ ஆர் ஹீட்டிங். நீங்கள் ஹீட் பண்ணுறப்போ என்ன இன்க்ரீஸ் ஆகும்? அந்த அயன் ராடுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அந்த ரெட்டோட இன்டென்சிட்டி என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டல் ரெட்டாக இருக்கிறது இப்போ பிரைட் ரெட்டாக மாறும். ஸ்டில் யூ ஆர் இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர். அது என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஒயிட்டாக மாறிடும். ரெட் கலர் என்னவா மாறிடும்? ஒயிட் கலரில் மாறும். ஸ்டில் இஃப் யூ இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் தேர் த ஒயிட் டர்ன்ஸ் இன்டு ப்ளூ. அப்போ இந்த கலர் சேஞ்ச் எதை மீன் பண்ணுதுன்னா நீங்கள் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ண அந்த அயன் பாடி ரிசீவ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் என்ன ஆகுது? வேரி ஆகுது. அப்போ ரெட் கலராக இருக்கிற போது தட் அப்சார்ப்ஸ் லோ ஃப்ரீக்வன்சி, அதே ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகிற போது தட் அப்சார்ப்ஸ் எ ஹை ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட். அப்போது வென் யூ ஆர் சேஞ்சிங் த டெம்பரேச்சர் வேர் த இன்டென்சிட்டி ஆஃப் த கலரும் எனக்கு என்னானது? சேஞ்ச் ஆனது இல்லையா? இந்த இன்டென்சிட்டியும் ஃப்ரீக்வன்சியும் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. நீங்கள் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணதான் அந்த கலர் ஆஃப் த அயன் ராட் என்னானது? டல் ரெட்டிலிருந்து ப்ளூக்கு சேஞ்ச் ஆனது. அப்போ தட் இன்டென்சிட்டி தட் கேன் பி டேக்கன் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அல்லது யாரோட ஃபங்க்ஷனாக எடுத்துக்கலாம்? வேவ் லெங்க்த்தாக எடுத்துக்கலாம். ஸோ we can get the graph that says the relationship between intensity and wavelength. We have two curves. ஒரு கர்வோட இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஹியர் அட் திஸ் பாயிண்ட் அட் திஸ் வேவ் லெங்த். அங்கே டெம்பரேச்சர் என்னவா இருக்குது? எனக்கு T1 இருக்குது. The T1 temperature is at the low temperature. அப்போ அங்கே intensity is also low with the respective wavelength. இப்போ நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். So I am changing the temperature T1 to T2. இப்போ பாருங்க the intensity it becomes very high. அங்கே எனக்கு wavelength என்ன ஆயிடுது? டிக்ரீஸ் ஆகுதா? அப்போ we can say intensity is as a function of either the wavelength or we can take it as the function of frequency. அப்போ temperature change ஆகிற போது the intensity also changes. அப்போ அதனால தான் அயன் ராட்ல நாம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண அந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் என்னானது? வேரி ஆனது. ஸோ திஸ் இஸ் வாட் saying about black body radiation. ஸோ இந்த இடத்துல மேக்ஸ் பிளாங்க் என்ன சொல்றாருன்னா when you are increasing the temperature அந்த வேவ் என்ன பண்ணுதுன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த எனர்ஜியை கன்சியூம் பண்ணுறதுக்கு அந்த எனர்ஜியை என்ன நேமில் கொடுக்குறாருனா குவாண்டம் அப்படின்ற நேமில் கொடுக்குறாரு. குவாண்டம் அப்படின்றது த சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி.
குவாண்டா அப்படின்னு சொன்னால் தட் இஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அப்போ குவாண்டம்னா என்ன அப்படின்றத பிளாங்க்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தட் இஸ் த ஸ்மாலஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி தட் கேன் பி எமிட்டட் ஆர் அப்சார்ப்டு இன் தி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன். ஒரு பாடி எனர்ஜியை எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷனாக அப்சார்ப் பண்ணாலோ அல்லது எமிட் பண்ணாலோ அதை நாம் என்னென்னு சொல்கிறோம்? குவாண்டம்னு சொல்கிறோம். தட் இஸ் வாட் வி ஆர் சேயிங் குவான்டைஸ்டு. அப்போ இப்போ குவான்டைஸ்டுனா என்ன சொல்லுவீங்க? அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கிள் என்ன பண்ணும்? மோர் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் எனர்ஜியை ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணுதுன்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? அப்போ குவாண்டம் இஸ் நத்திங் பட் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சார்ப்ட் ஆர் எமிட்டட் பை த பாடி இன் தி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன். அதை தான் குவாண்டம்னு சொல்கிறோம். அப்போது அந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷனுக்கு எனர்ஜி இருக்குன்னு சொல்லியாச்சா? So the energy of the electromagnetic radiation is directly proportional to the frequency of the electromagnetic radiation. So we can write E is directly proportional to the frequency of electromagnetic radiation. அப்போ இந்த proportionality remove பண்றதுக்கு we have to give the constant. And the constant H, where H is said to be Plancks constant, and the Plancks constant oda value எவ்வளவுனா 6.626 into 10 power minus 34 joule second. This is the value of Plancks constant. இந்த equationக்கு பேரு Plancks equation, the most important equation that relates the frequency of light with its energy. அப்ப இந்த newக்கு பதிலா நாம என்ன போடலாம்? Because nu is equal to என்னன்னு நாம பார்த்தோம்? C by lambda னு பார்த்தோம். அப்ப instead of nu we can write E equal to hc by lambda. அப்ப இந்த expressionல பார்த்தீங்கன்னா E is energy of the electromagnetic radiation is inversely proportional to wavelength. யார போல? Nu also inversely proportional to wavelength. So this is what Max Planck's equation. The next one, photoelectric effect. The first property, black body radiation பார்த்தோம். அங்கே என்ன சொன்னோம்? ஒரு electromagnetic wave that has the particle nature. So electromagnetic wave அதுக்கு particle nature இருக்கிறதுனால that shows the black body radiation சொன்னோம். இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா photoelectric effect பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். So what do you mean by photoelectric effect? We have certain types of metal. S block elementல 1s group element எல்லாருமே they possess only one valence electron in its valence shell. So அதில் பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அப்போ அந்த குரூப்போட டவுனில் போகிற போது மெட்டாலிக் கேரக்டர் என்னாகும்? இன்க்ரீஸ் ஆகும். மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் இன் த சென்ஸ் தே ரெடி டு லூஸ் த எலக்ட்ரான், எலக்ட்ரோபாசிட்டிவ் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது அந்த டைப் ஆஃப் மெட்டலை ஒரு மெட்டாலிக் சர்ஃபேஸாக எடுத்துக்கலாம். இந்த மெட்டாலிக் சர்ஃபேஸ் மேலே ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட்டை அது மேலே ஸ்ட்ரைக் பண்ணோம்னா then there will be immediately the ejection of electron from the metallic surface. So the ejection of electron from the metallic surface upon the striking of the light of suitable frequency is called photoelectric effect. So அதை தான் இப்போ நாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். So we have taken a metal surface. இந்த metal surface ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம், அம்மீட்டர் இருக்குது. இந்த அம்மீட்டரோட யார் இருக்குன்னா ஒரு டிடெக்டார் இருக்குது. இந்த டிடெக்டார் யார் அப்படின்னா டு ஐடென்டிஃபை த எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சிருக்கிற ஒரு டிடெக்டார். இந்த லைட் சோர்ஸில் இருந்து த லைட் இஸ் மேட் டு ஃபால் ஆன் மெட்டாலிக் சர்ஃபேஸ். அப்போ மெட்டாலிக் சர்ஃபேஸில் லைட் பட்ட அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னா சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான் எமிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் த எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் டிடெக்டாரில் படுற போது வி கேன் ஐடென்டிஃபை மெட்டல் சர்ஃபேஸ் மேலே லைட் விழவுமே எலக்ட்ரான் வெளியில் வருதுன்றதை நாம் கண்டுபிடிக்கிறோம். திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்சுவலி வாஸ் கண்டக்டட் பை
ஹெர்ட்ஸ். பிளாக் பாடி ரேடியேஷனில் என்ன சொன்னோம், ஒரு எலமெண்ட்டை ஹீட் பண்ணோம், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண தான் என்ன ஆச்சு, அந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இன்க்ரீஸ் ஆனதுன்னு சொன்னோம். இங்கே என்ன சொல்ல போகிறோம்னா, அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னு சொன்னால் வெளியில் வரக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ எலக்ட்ரான் எனக்கு மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து வரணும் அப்படின்னா இட் ஹாஸ் டு கம் அவுட் வித் த கிரேட் எனர்ஜி இல்லையா. அப்போ அந்த எலக்ட்ரானுக்கு என்ன எனர்ஜி இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். ஸோ the ejection of electron when certain metals like potassium, rubidium, cesium exposed to beam of light. Beam of light na ஒரு கற்றையா லைட் வந்து அந்த மெட்டல் சர்ஃபேஸ் மேலே விழணும். அந்த எஃபெக்டை தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு சொல்கிறோம். இதில் என்னென்ன அப்சர்வேஷன் ஹெர்ட்ஸ் கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் தெர் இஸ் நோ டைம் லேக். டைம் லேக்னா என்ன அர்த்தம், மெட்டல் மேலே லைட்டு விழுது அதுக்கப்புறமா எலக்ட்ரான் வருது, நோ. as soon as the light strikes the metal immediately the electrons ejects. அதை தான் there is no time lagன்னு சொல்கிறோம். மெட்டல் சர்ஃபேஸ் மேலே லைட் ஸ்ட்ரைக் ஆகிறதும் அதில் வர்ற எலக்ட்ரானும் அட் அ டைம் சைமல்டேனியஸாக இன்ஸ்டண்ட்டாக நடக்குது. அதனால் that is said to be there is no time lag. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்லையே we are saying there is no time lag. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மெட்டல் சர்ஃபேஸில் இருந்து எமிட் ஆகக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா, இந்த இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இஸ் நத்திங் பட் இதோட ஃப்ரீக்வன்சின்னு நாம் சொல்லிக்கலாம். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக இன்டென்சிட்டி என்ன ஆகும், நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போது த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எஜெக்டட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இன்டென்சிட்டி ஆஃப் லைட். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ண வைக்கணும்னா இட் ரிக்வயர்ஸ் எ மினிமம் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் எல்லா ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட்டும் என்ன செய்ய முடியாது, எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ண வைக்க முடியாது. அப்படின்னா த threshold frequency is a characteristic property of the metal. For example, நான் பொட்டாசியம் மெட்டல் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த பொட்டாசியம் மெட்டலோட threshold frequency is 5.0 into 10 power 14 hertz. அப்போ எனக்கு பொட்டாசியம் மெட்டல்லேருந்து எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ண வைக்கணும். அப்போது சப்போஸ் இஃப் ஐ யூஸ் த லைட் ஃப்ரீக்வன்சி இஸ் லெஸ் தேன் 5, கண்டிப்பாக மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான் வெளியில் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் லைட் எடுத்துப்போம். ரெட் லைட்டோட ஃப்ரீக்வன்சி 4.3லேருந்து 4.6 வரைக்கும் இருக்குது. நம்ம எவ்வளவு நேரம் தான் அந்த ரெட் லைட்டை மெட்டல் சர்ஃபேஸ் மேலே எக்ஸ்போஸ் பண்ணாலும் நன் ஆஃப் த எலக்ட்ரான் வில் பி எஜெக்டட். ஏன்னு கேட்டால் அந்த ரெட் லைட்டோட ஃப்ரீக்வன்சி மெட்டல் சர்ஃபேஸோட ஃப்ரீக்வன்சியை விட லோவாக இருக்குது. அதனால் நோ எலக்ட்ரான்ஸ் வர் எஜெக்டட். நவ் இந்த ரெட் லைட்டை விட்டுட்டு எல்லோ லைட்டை எடுத்துக்கலாம். எல்லோ லைட்டோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா தட் இஸ் 5.3 into 10 power 14 ஹர்ட்ஸ். இங்கே பார்த்தோம்னா இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் மெட்டல் சர்ஃபேஸ்க்கு தேவைப்படுற த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சியை விட கிரேட்டராக இருக்குது. அப்போது இந்த எல்லோ லைட் மெட்டல் சர்ஃபேஸ் மேலே பட்ட அடுத்த செகண்ட் யார் வெளியில் வந்துடுவா, எலக்ட்ரான் வெளியில் வந்துடும். அப்போது ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்க்கு தேவைப்படுற அந்த மினிமம் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட்டை நாம் கொடுத்தா மட்டும்தான் தேர் வுட் பி த எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான். அப்போது தீஸ் ஆர் வாட் த டிஃபரண்ட் பாயிண்ட்ஸ் வேர் observed by Hertz in photoelectric effect. Now Einstein he just extend this concept. இதை யாரோட கம்பேர் பண்ணி சொல்றாருன்னா Plancks equation எடுத்து சொல்றாரு. Plancks equation யாரை பற்றி சொல்லும், ஒரு லைட்டோட எனர்ஜியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது Plancks equation. that is given by E equal to h nu தெரியும். அப்போ நியூன்றது frequency of the light, ஈன்றது energy of the particular light. அப்போ இந்த லைட்டில் இருந்து வரக்கூடிய ஃபோட்டான்ஸுக்கு சஃபிஷியன்ட் எனர்ஜி இருந்ததுன்னு சொன்னால் ஒன்ஸ் தட் photon strikes the metal surface, then it transfers its energy to the electron instantaneously and hence the ejection of electron takes place simultaneously. So beamல இருந்து வரக்கூடிய ஃபோட்டானுக்கு
எனர்ஜி சஃபிஷியண்ட்டாக இருந்ததுன்னா that sufficient energy immediately transfers to the electron and hence the ejection of electron takes place. அதனால தான் அங்கே டைம் லேக் இல்லைன்னு யார் சொல்கிறாங்க? ஐன்ஸ்டைன். இது எப்போ பாசிபிள்? பீம் ஆஃப் லைட் மெட்டல் சர்ஃபேஸை போய் கொலைட் பண்ணணும். அப்போ டியூரிங் த கொலிஷன் தட் டேக்ஸ் பிளேஸ். பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட்டோட எனர்ஜி கிரேட்டராக இருந்ததுன்னா then there will be greater number of electrons will be ejected. அப்போ அங்க அந்த எலக்ட்ரானுக்கு கைனடிக் எனர்ஜியும் எனக்கு எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். when the energy of the light increases greater the number of electrons will be ejected. அதே சமயம் அவங்களோட கைனடிக் எனர்ஜியும் எப்படி இருக்கும்? கிரேட்டராக இருக்கும். ஓகே, let us consider. அப்போ என்ன சொல்லலாம்? கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கு? அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சுட்டபிள் ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட்டு தான் ஒரு பர்டிகுலர் ஃபோட்டான்ஸ் ஆஃப் எனர்ஜியை நமக்கு தர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், let us consider the h nu not be the minimum energy required to eject electron. ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் இருந்து எலக்ட்ரானை எமிட் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி வேணும்னு சொன்னோம் இல்லையா? அந்த த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி h nu நாட்டாக இருக்கட்டும். h nu be the energy of the photon இருக்கட்டும். அப்போ ஃபோட்டானோட எனர்ஜியை h nuன்னு எடுத்துக்கிறோம். ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரானை எமிட் பண்ணுறதுக்கு தேவையான தட் மினிமம் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சியை h nu நாட்னு எடுத்துக்கிறோம். அப்போது ஒரு ஒர்க் ஃபங்க்ஷன்றது என்ன? இந்த கொடுக்கக்கூடிய எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கும் அந்த மெட்டல் சர்ஃபேஸ்க்கு தேவைப்படுற மினிமம் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் ஒர்க் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் W0 is given by the difference of the photons of energy and the minimum threshold frequency of the electron. So h nu minus h nu naught. அப்போ இங்கே இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி எனக்கு என்னவா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? கைனட்டிக் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ ஒரு எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட அதனுடைய எனர்ஜிக்கும் அந்த மெட்டலோட எலக்ட்ரானுக்கு தேவைப்படுற மினிமம் த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் அந்த ஃபோட்டோ எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜி. அப்போ we have to consider the conservation of energy. அப்போ during the collision என்ன நடக்குது? எனர்ஜி கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற எனர்ஜி என்னவா எனக்கு கன்வெர்ட் ஆகிடுது? கைனட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுது. அப்போ நாங்கள் என்ன சொல்லலாம்? த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இஸ் கிவன் பை, அப்போ h nu இஸ் ஈக்குவல் டு h nu நாட் ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான். அப்போது எனக்கு இந்த எலக்ட்ரானை எஜெக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஐ ஹாவ் டு கன்சிடர் what is the minimum threshold frequency of that electron and its kinetic energy. இவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஆட் பண்ணோம்னா that becomes equal to the energy of that electromagnetic radiation சொல்லலாம், அல்லது energy of photon சொல்லலாம். Therefore h nu equal to h nu naught plus kinetic energy of photoelectron. கைனட்டிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? ½ into mv ஸ்கொயர். இங்கே நம்ம யாருக்கு இந்த கைனட்டிக் எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறோம்? எலக்ட்ரானுக்கு. ஸோ h nu ஈக்குவல் டு h nu நாட் ப்ளஸ் ½ into mve ஸ்கொயர். ve is nothing but the velocity of the electron. So we can say the more intense the beam of light that consists more number of photon. அப்போ ஒரு லைட்டோட இன்டென்சிட்டி கிரேட்டராக இருந்தால் அதனுள்ள இருக்கக்கூடிய ஃபோட்டான்ஸும் கிரேட்டராக இருக்கும். அப்போ அவங்க மெட்டல் சர்ஃபேஸை ஸ்ட்ரைக் பண்ணுற போது அதிலிருந்து எஜெக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸோட நம்பரும் எப்படி இருக்கும்? கிரேட்டராக இருக்கும். திஸ் இஸ் வாட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். தட்ஸ் ஆல் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். So black body radiation and photoelectric effect that explains about the particle nature of the electromagnetic radiation. So இன்னைக்கு செஷனில் நாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் நாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷனில் நாம் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். Okay students, let us close our today's session. Let us continue the same chapter in our next session. Until then, bye bye.